என் மடியில் இருக்கிறது ஒரு சின்ன பாப்பா. இன்னைக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கிறது பாப்பா தான். எல்லாருக்குமே என்ன வருது? இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் காய்ச்சல். இந்த காய்ச்சலில் ஏன் வருது? இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சொல்லி ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால இவங்களுக்கு என்ன வந்துடுது? காய்ச்சல் வந்துடுது. இந்த காய்ச்சலை மருந்து இல்லாமல் நாம் எப்படி கம்மி பண்ணுறது, அந்த இன்ஃபெக்ஷனை எப்படி குணப்படுத்துறது சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் புள்ளி சொல்லி பார்க்குறோம் சொல்லி சொன்னாக்க DU14. DU14 எங்கே இருக்குன்னா, இந்த முதுகு, இந்த தண்டுவட அப்படியே வரும்போது இந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டில் ஒரு அழுத்தம் கொடுங்க. ஒரு 60 தடவை ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க நம்மளுடைய காய்ச்சல் குழந்தைங்களுடைய காய்ச்சல் அப்படியே படிப்படியாக கம்மியாகும். இன்னொரு புள்ளி பார்க்கணும் சொன்னாக்க கட் பண்ணுங்க. இது முக்கியமான புள்ளி DU14 சொல்லி சொல்லுவோம். அதாவது இது எங்கே இருக்குனாக்கா இந்த 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 எலும்பு, ஃபர்ஸ்ட் எலும்பு இந்த கேப்ல இருக்குங்க. இது ரொம்ப அழுத்தம்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. சும்மா மெதுவாக அந்த குழியை உணர்ந்த இடத்துல அப்படியே லைட்டாக ஒரு 60 தடவை பாருங்க. நான் எப்படி அழுத்துறேன் பாருங்க. எப்படி ஒரு 15 தடவை, இல்லைன்னா 21 தடவை, இல்லைன்னா 60 தடவை, இந்த மாதிரி 31 தடவை, இது மாதிரி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிங்கனாவே அந்த காய்ச்சல் படிப்படியாக கம்மியாகிறது உங்களால் உணர முடியும். அதில் இன்னொரு முக்கியமான புள்ளி, காய்ச்சலை கம்மி பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான புள்ளி எது சொல்லி சொன்னாக்க, சரிங்களா, LI4. இந்த 2 விரல்களுக்கு நடுவில் இந்த கேப்பை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா ஆட்டோமேட்டிக்லி அந்த காய்ச்சல், உடம்புல இருக்கக்கூடிய வலி, தலைவலி, இடுப்பு வலி, உடம்புல எங்கே வலிச்சாலும் சரி, வயிறு வலி, இது எல்லாமே கம்மியாகுங்க. அப்புறமேட்டு நம்ம உடம்பை சமநிலைப்படுத்தணும். காய்ச்சலை கட்டுப்பாடு கொண்டு வரணும்னா இப்போ இந்த இந்த விரல், இந்த ரேகை எங்கே முடியுதோ, சரிங்களா, இந்த இடம் LI11, இது கொஞ்சம் அப்படியே நீட்டாக மசாஜ். 1, 2, 3 இந்த 3 புள்ளிகளை நீங்கள் தூண்டுறதுனால என்ன ஆகும்னாக்கா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் அதில் எங்கே இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, வைரல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பிளட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் சரி, இல்லை ஆர்கன்ஸில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது க்யூர் ஆகும். சரிங்களா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாக்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். தேங்க்யூ.